வணக்கம் அண்ட் வெல்கம் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். யாருக்கு தான் கதை சொன்னால் பிடிக்காது? எனக்கு கதை சொல்லவும் பிடிக்கும், கேட்கவும் பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லலான்னு முடிவெடுத்துட்டேன். நானாக உருவாக்கின ஒரு கதை தான், கடைசி வரைக்கும் கேளுங்க, நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோ பேர் வந்து ராமு. ராமு வந்துட்டு சென்னையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவருக்கு ஒரு 24 வயசாச்சு. காலேஜெலாம் முடிச்சிட்டாரு. வீட்டில் எப்பயும் போல் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. அவர் முடியாது, நான் என்னோட பிஸ்னஸ் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொஞ்சம் காசு அப்பாட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கிட்டாரு. அங்கே வந்துட்டு வெளியே இருந்த ஆட்களை வந்து எடுக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், இதை தான் நம்ம வந்து விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆனால் ஸ்டார்ட்-அப்பாகவே தான் இருக்குது, வளரவே இல்லை. இதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரு நாள், சரி நான் போய் இந்த கடையில் போய் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் காஃபி குடிக்கிறாரு. இந்த காஃபி குடிக்கிற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒருத்தர் வந்தார், கொஞ்சம் வயசானவர், ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமு வந்துட்டு ஸ்ரீதர் சார்கிட்ட கேட்குறாரு, சார் நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை நீ என்ன எங்கேயும் பார்க்கல, எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்படியே ஆரம்பிச்ச ஒரு பேச்சு ஒரு கப் ஆஃப் காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு காஃபி வச்சுட்டு ஸ்ரீதர் சார் கேட்குறாரு, ஏன்பா ராமு இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு. ராமுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, படப்படன்னு எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டாரு. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணேன், வீட்டில் இருந்த காசுலாம் போட்டு ஆரம்பிச்சிட்டேன், பெருசாக க்ரோத் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்து குத்தி காமிச்சிட்டே வேறு இருக்காங்க, அப்பா அம்மா மூஞ்சி பார்க்க முடியல, சொந்தக்காரங்க மூஞ்சியை பார்க்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்ட்டாரு. இன்னும் ஸ்ரீதர் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு ராமுகிட்ட சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவரும் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருந்தார். ஸோ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ராமு கேளு, நானும் வந்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் தான் தொடங்கினேன். அந்த டைமில் இந்த ஸ்டார்ட் அப்பு அதுக்கு வந்து இனிஷியல் ஃபண்டு கொடுக்குறவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கடை தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நான் என்னோட ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே இருந்துச்சு. அது எப்படி அடுக்கி வைக்கணும், அது எப்படி மனுஷங்களை கூப்பிடணும், என்னோட ஸ்டாலுக்கு நான் எப்படி மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ஒரு சின்ன பெட்டி கடை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகி இப்போது உலகம் முழுக்க பரவி இருக்குது அப்படின்னு சொன்னார். ராமு வந்துட்டு சிரிச்சுட்டே கேட்டார், நிஜமாவே உலகம் முழுக்கம் பரவி இருக்கா, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு. ஸ்ரீதர் சார் வந்துட்டு சிரிச்சுட்டே, சரி நீ ஒன்று பண்ணு, நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ராமு சரி ஓகே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் ஆஃப் காஃபி எடுத்துகிட்டு கீழே வைக்கிறாரு. ஸ்ரீதர் சார் வந்துட்டு, உன்னோட ப்ராடக்ட்டை பற்றி நீ சொல்லு அப்படிங்கிற. அதை பற்றி இதுதான் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பேசி நிறுத்திட்டாரு. நீ 5 நிமிஷம் பேசுனது ஒரு 1/2 மணி நேரம் பேசுன்னு சொல்கிறாரு. நம்ம ராமுக்கு வந்து வார்த்தையே இல்லை. அப்போ டக்குன்னு ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, பாத்தியாப்பா உனக்கு ஓன் ப்ராடக்ட்டை பற்றி 1/2 மணி நேரம் பேசுறதுக்கே நாலேஜ் இல்லை, நீ 5 வருஷம் இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஒரு செகண்ட் ராமு அந்த இடத்துல யோசிக்கிறாரு, எனக்கு என் ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியுமே, நான் ஏன் அப்போ நல்லா வந்து ப்ரொமோட் பண்ண தெரியல எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ முதல்ல உன் ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜை தெரிஞ்சு வச்சுக்கோ, இதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ, அதை கம்பேர் பண்ணப்போ உன்னோடது எப்படி யூனிக் ஆக்கலான்றதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ மனுஷங்களுக்கு தேவையில்லாததை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாலும் வேணாம்ப்பா எங்களுக்கு அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த எவ்வளோ வேணால் எக்ஸ்பென்சிவாக கொடு, காசு கொடுத்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ராமேஸ்வரர் கரெக்டு தானே, ஆமாம் ஸ்ரீதர் சார், இவ்வளோ நாள் நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, நீ சர்வே பண்ணணும்ப்பா, அதாவது உன் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். அதாவது நீ ஒரு ப்ராடக்ட் விற்கிற, இதை வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா, காலேஜ் போகிற பிள்ளைங்களா, இல்லை கல்யாணம் ஆனவங்களா, கல்யாணம் குழந்தை இருக்கிறவங்களா, வயசானவங்களா, இந்த மாதிரி எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, பெண்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்களா, ஆண்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய ரிசர்ச் வந்து நீ நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பாபு வந்து யோசிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கே தெரியுமே, நான் ஏன் இது எதையுமே வந்துட்டு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை அப்படின்னு அங்கே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. ஸ்ரீதர் சார் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, இப்போ உனக்கு ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சிருச்சு, யாருக்கு நீ அதை கொடுக்க போகிறன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்கக்கிட்ட அது எப்படி கொண்டு போவ அப்படின்றத யோசி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம காலத்துலலாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கிடையாதுப்பா. இப்போ நான் அதை வச்சு உதாரணம் சொல்கிறேன். நீ வந்துட்டு வயசானவங்களை டார்கெட் பண்ணுற, இப்போ என்னையே எடுத்துக்கோ, எனக்கு 60 வயசு ஆச்சு, நான் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீ வந்து டார்கெட் பண்ணுறது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும்,
நீ அவங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தா அவங்க வாங்குவாங்களா? அவங்களுக்கு முதல்ல அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றது தெரியுமா? ராமுக்கு இப்போ கிளிக் ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டான பிளாட்ஃபார்மில் மார்க்கெட் பண்ணணும், அதே மாதிரி நல்ல ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அந்த இடத்துல ஸ்ரீதர் சார் ஒரு ஸ்டாப் பண்ணுறாரு. ராமு, நீ வந்து நிறையா காசு போட்டு மார்க்கெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீ நிறைய காசு போட்டு மார்க்கெட் பண்ணாலும் நீ பண்ண மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்னு அவசியம் இல்லை. நீ கரெக்டான ப்ராசஸை எடுத்து கரெக்டான இடத்துல மார்க்கெட் பண்ணாதான் அது மனுஷங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறாரு. நடுவில் நான் என்னோட பெட்டிக்கடை வச்சுருந்தப்போ யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். காசு வாங்க திரும்ப கொடுக்க முடியாதுன்னு பயமும் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு நான் கொஞ்சம் கூட காசு வேணும் அப்போ தான் அதை பெருசாக முடியும்னு நினச்சிடும், நான் லோன் எடுத்துட்டேன். ஆனால் அடைச்சிட்டேன்ப்பா, ரொம்ப சீக்கிரமாகவே அடைச்சிட்டேன். ஏன்னா அந்த காசு எனக்கு அந்த வளர்ச்சியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ ராமு கேட்டார், எனக்கு புரியலங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது நம்ம வந்து வெளியேருந்து காசு வாங்குறதுக்கு தயங்குவோம், நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சே பண்ணிடலான்னு யோசிப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வெளியேருந்து லோன் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். அது மேபி நீ வந்துட்டு உன் ஃபேமிலிலேருந்து எடுத்துக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா லோன்ஸ் எடுத்துக்கலாம். பேங்க் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. லோன் எடு, தைரியமாக எடு. ஏன்னா உன்னோட ஸ்டார்ட் அப் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆகும் அண்ட் நீ அதில் ராஜாவாக உட்காந்துருப்ப. ஸோ கண்டிப்பாக உன் லோனை வந்து நீ ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு ஸ்ரீதர் சார் எந்திரிச்சு போயிடுறாரு. இவ்வளவு நீ புரிஞ்சுக்கிட்டேலப்பா அப்படி. ராமு ஆமாம் ஆமான்னு வேமா மண்டையாட்டுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, நீ ஒரு நல்ல லீடரா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் எந்திரிச்சு போயிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ராமு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்கிறப்போ அந்த காஃபி தட்டி அவர் மேலே கொட்டிடுது. படப்படப்படன்னு எந்திரிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது காஃபி அவர் மேலே கொட்டல. ஏன்னா இது எல்லாமே கனவுல நடந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பாபு வந்து மனசொடைஞ்சு போய் தூங்கிட்டாரு. கனவுல இது எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. கடகடன்னு ஒரு நோட் எடுத்து எல்லாத்தையும் எழுதுறாரு அவர் சொன்னதை. அந்த கடைசி ஒரு கொஸ்டினை போய் ஒரு கண்ணாடி முன்னாடி கேட்குறாரு, நான் ஒரு நல்ல லீடரா? பாபு சொல்லு, நீ ஒரு நல்ல லீடரா அப்படின்னு. அவருக்கு மனசு அந்த இடத்துல வலிக்குது. ஏன்னா அவர் நல்ல லீடர் இல்லை. அவர் இது வரைக்கும் அவரோட டீமோடு உட்காந்து பேசினதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த 10 பேருக்குள்ள ஒரு கரெக்டான கனெக்ஷனே இல்லை. அதனால தான் இது எதுவும் நடக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறப்போ ராமுக்கு ஒரு பெரிய பெல் அடிக்குது. ஆமாம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு போய் நான் என் டீமை பார்க்குறேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லீவ் எடுத்துடுறாரு. ஆஃபீஸ் போகல. எல்லோரும் எங்கே ராமு லீவே எடுக்க மாட்டாரே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நாள் ஓடிடுது. அடுத்த நாள் போனோடனே இன்றைக்கி நமக்கு மீட்டிங், எல்லோரும் என் கேபினுக்கு வாங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் வந்துட்டு ராமு சார் மீட்டிங்கா, இவ்வளோ நாள் ஒரு ஆளாக கூப்பிட்டு திட்டிட்டு தானே இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல பேசுகிறார், நண்பர்களே, நான் வந்துட்டு இவ்வளோ நாள் உங்களை ஒரு மீட்டிங் கூப்பிட்டதில்லை, உங்களை எந்த ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம கம்பெனி இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் வேலை பார்த்தது தான். நான் உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்துருக்கேன், நிறைய இன்சென்டிவ் கொடுத்துருக்கேன், நிறைய ஹைக் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அந்த கரெக்டான ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கல. என்னதான் இருந்தாலும், நீங்கள் என்னதான் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும், நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி, நீங்கள் எம்ப்ளாயீஸாகவே வந்து ஜாயின் பண்ணாலும் எனக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்களே எனக்கு ஒரு ஃபேமிலி தான். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம் அப்படின்றத சொன்னார். ஸோ நம்ம ஸ்ரீதர் சார் கனவுல சொன்னார் தெரியுமா, அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்த நம்ம ராமு அது எல்லாத்தையும் நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து சொல்லிட்டாரு. எம்ப்ளாயீஸ் எல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு இன்னும் எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராமு சிரிச்சு எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம இதை தான் இனிமேல் செய்ய போகிறோம், பழசெல்லாம் விட்டுறலாம். நாளைக்கு நம்ம கம்பெனி வந்து ரீலான்ச், நம்ம ஸ்டார்ட் அப் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆப்போகுது, நம்ம எல்லாரும் ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீம் லஞ்ச் போகிறோம். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. டீம் லஞ்சா, இத்தனை வருஷம் அவங்க கூட வேலை பார்த்துருக்கோம், என்ன ராமு அப்படி இப்படின்னு சொன்னோடனே, இல்லை இது ஒரு புது ஸ்டார்ட், நம்ம போய் ஜாலியாக ஒரு டீம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க ஃபேமிலிட்டு நல்ல விஷயத்த சொல்லி நாளையிலேருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து ஒரு கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரியில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, டீம் லஞ்ச்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் ஆஃபீஸ் போனோடனே எல்லோரும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபோக்கஸ்டாக ஒரே டெஸ்டினேஷனை நோக்கி. அதே மாதிரி வருஷங்கள் ஓடுது, பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, ராமு நல்லா ஆயிட்டாரு, எல்லாரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க கீழே நிறைய எம்ப்ளாயீஸ் வராங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. மற்றதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த கதை ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா, நானாக உருவாக்கின கதை, அதனால தான். ஓகே, ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சு, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், யாருக்கு விற்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்கணும்,
மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்மில் மார்க்கெட் பண்ண போகிறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும், வெளியேருந்து காசை கொஞ்சம் வேணும்னா வாங்கிக்கலாம், ஏன்னா பிரச்சனை கிடையாது, கூடிய சீக்கிரம் நம்ம பெரிய கம்பெனி ஆகிடுவோம், அதுக்கப்புறம் we can pay it back. அண்ட் கடைசியாக ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கணும், ஒரு நல்ல லீடராக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கல்லிலேருந்து ஒரு க்ரௌனோட ஜெம் ஆகலாம், அதுலேருந்து அந்த கிங்டம்கே கிங் ஆகலாம், இல்லைனா குவீன் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த கதையை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஸ்டார்ட் அப் எப்படி பெரிய கம்பெனி ஆக்கலாம் அப்படின்றதையும் யோசிங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும். 02261816111. எங்கள் மணி டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை அவங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக they'll help you with the same. ஸோ நான் இதோட என் வீடியோ முடிச்சுட்டு இப்போ கிளம்புறேன். வேறொரு வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.